ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்கு தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செஞ்சாங்க அப்படின்ற டீட்டெயிலாம் சார் உங்கள்கிட்ட இப்போ சொல்லுவாங்க. எப்போ இந்த மரத்தை எப்படி செஞ்சீங்க அதை கொஞ்சம் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஃபோம் ஷீட்டில் பண்ண ஒரு ஒர்க்கு தான். இது வந்து கார்விங் மெத்தடில் ஒரு சைட்லேருந்து எம்போஸ் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு மெத்தடில் முதல்ல வரைஞ்சிட்டு அதோடய அவுட்டரெலாம் நம்ம வந்து தேவையில்லாத பகுதியை வெட்டி எடுத்துகிட்டு மீதி உள்ள பகுதிகளில் நம்ம கார்விங் எப்படி செய்கிறோமோ உட் கார்விங்கில் செய்கிற அதே மெத்தடில் கார்விங்கை நம்ம செய்கிறோம். இது எதுக்கு உள்ள ப்ராஜெக்ட்டுப்பா? இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியும் வெட்டி எடுத்ததுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் வந்து எதுக்கு அப்படின்னு சொன்னால், இது ஒரு பெரிய ஆலமரம் தான் நம்ம பண்ணுறோம், பேனியன் ட்ரீ. இதில் வந்து விழுதுகள்லாம் வரும். இப்போ வெட்டி எடுக்கிற பகுதிகள் முடித்ததுக்கப்புறம் விழுதுகள் வரும். இது வந்து அகஸ்டின் பெரேரா அப்படிங்கிற ஒரு 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 ஃபாதர், அவர் வந்து அவரை மையப்படுத்தி ஒரு சபை இவங்க சிஸ்டர்ஸ் வந்து ஆரம்பித்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவருடைய வழித்தோன்றலாக இந்த சிஸ்டர்ஸ் வந்து நிறையா நாடுகள்லையும் நிறைய இடத்துலையும் சமூக பணிகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை மையப்படுத்துறதுக்காக தான் விழுதுகளில் அவங்கள விழுதாகவும் அவரை வந்து நம்ம ஒரு மரமாகவும் சித்தரித்து இந்த கண்காட்சிக்கு இந்த ஒர்க்கை நம்ம செய்கிறோம். மரம் அப்படி ரியலிஸ்டிக்காக இருக்குது. அதில் தான் படத்தெல்லாம் மாட்டியிருக்கீங்க, அப்படி தானேப்பா? அவரை வந்து ஆலமரமாக சித்தரித்து அவர் முதல்ல மரமாக இருக்கிறாரு. அந்த மரத்தில் வரக்கூடிய விழுதுகளில் சிஸ்டர்ஸோட ஃபோட்டோஸ் வரும். இந்த ட்ரெயின் எதுக்குப்பா வச்சுருக்கீங்க? அவர் முதல்ல வந்த பயணம் வந்து ட்ரெயினில் தான் வந்தார். அதனால் அந்த ட்ரெயின், அப்புறம் அந்த ட்ரெயின் மூலமாக கிராமங்களுக்கு வந்தாங்க. கிராமங்களில் உள்ளவங்களுக்கு இப்போ இந்த மரத்தில் தெரியுது வந்து எதுக்கு அப்படின்னா, அதில் அது இறை வார்த்தைகள் வந்து பார்வையாளர்கள் வரும்போது தன்னுடைய இறை வார்த்தையை அவங்க எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லா வந்திருக்குப்பா. அந்த அவர் உட்காந்துருக்கு, எதில் உட்காந்துருக்குறாங்க? அவர் வந்து கிராமத்தில் தானே உட்காருதாங்க, அதனால் சேர்லாம் யூஸ் பண்ணல. அப்போ வந்து உரலில் உட்காந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறார். ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ப்ராஜெக்ட்டுக்கு கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.